நினைவில் வைத்திருப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமேந்திரன்னா வந்துட்டு ஏதோ சிரித்து பேசிட்டார். இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதுங்குழிக்க என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலிருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தார். அப்புறம் அவங்களோட அண்ணாமார் தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரெலாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க. அவங்க நேர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு போகிறது ஒரு படகு இருக்குது. அந்த படகுல ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடல்ல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்திருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமா என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றேன். ஏன்னா இது அந்த குமுதினி படகு யாருக்காவது தெரிஞ்சோன்னா இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்கிற நல்லா தான் இருக்குது சோமினா. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுக்கும்போது நீங்கள் அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் நான் ஒரு 10 படம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கே யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்களோ தெரியல. அங்கே கனடாவில் ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைங்க இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுவா, சிந்தர், உங்கள் பேர் மட்டும்தான் தெரியலமா இருந்துச்சு, சித்து, அப்புறம் நவீன் சார் வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்ன சொன்னால் அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரை தூரத்துலேருந்து பார்த்துனாங்க, பக்கத்தில் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நம்ம கதையை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் அவரோட டீமோட சேர்ந்து எடுத்தது இந்த படத்தோட முதல் வெற்றி. ரொம்ப பேசிட்டுன்னா அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்டெல்லாம் மாறி போய் தப்பாக பேசிடுவோம். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னென்னா அந்த குமுதினி படம் நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள், வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீலிடா இந்த படம் என்னோட ப்ராசஸில், என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ
இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. என் பேர் ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டேன். அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா, எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டாரு இந்த இண்டஸ்ட்ரி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லாரும் சொல்கிறது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா, லாங் நைட். அந்த நைட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது இட் வில் லீவ் அ டீப் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி இஸ் வாட் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நான் இல்லை, தமிழ்நாட்டில், தெலுங்குல எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு, மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க. ஸோ ஐம் ரியலி ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்களுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் நம்ம என்னோட டைரக்டர் சோமித்ரன் சார், ஐ வில் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்காகவே. அண்ட் like apart from like the world is going to talk about Soumithran sir in the film அப்புறம் அவங்க விஷன், அவங்க டீடைலிங் ஃபிலிம்ல எல்லாரும், if I wanted to tell about சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்க பேரும் நீங்க சொல்லக்கூடாது சார். எப்படி நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபிலிம்ல பாருங்க, என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமாம், ஸோ அவங்க டீட்டெயிலிங், அவங்க விஷன், எப்படி எமோஷன்ஸ்னு அவர் ஸ்க்ரீனில் பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் சோமித்ரன் சார் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக especially I'm grateful for him because நான் படம் பண்ணிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வெட்டல இப்போ வரைக்கும். சார் தேங்க்யூ சார். ரியலி சார், எனக்கு ரொம்ப ரொம்ப அது பார்த்து நான் ஸ்க்ரீனில் ஒரு 3 times அது ரிப்பீட் பண்ணிட்டாரு. நான் அங்கே ஐ வாஸ் சிட்டிங் இந்த சேர், பட் நான் எங்கோ இருக்கு கிளவுஸில். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் ஹி டேக்ஸ் கேர் ஃபார் ஹிஸ் ஆக்டர்ஸ்.
எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணாலும் இப்படி ஹீ சம்டைம்ஸ் ஷோஸ் ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், it's really my blessing உங்கள் Stonebridge Films being a part of Stonebridge Films. So and எல்லா ஆக்டர்ஸ்க்கு Telugu Naveen Chandra sir, adopted son of Tamil Nadu. So Naveen Chandra sir, and he's going to again amaze you in the film. And Nama Sanat, Telugu we say Ma Sanat like that, where meaning varuma. So Sanat and Vidu, Dharmika, Sidhu, ellame. So and especially nama DOP sir, Pradeep sir, ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிமில். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் ஸோ கிராண்டியர் அண்ட் இட்ஸ் எமோஷனலி வெரி டீப். எவ்ரி ஃப்ரேம் டெல்ஸ் அ லாட் அபவுட் த லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ அண்ட் கேசர் அவங்க பாரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஐம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போது நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணுறது ஐ எம் ரியலி கிளாட். அண்ட் யுவர் மியூசிக் ஆடட் மச் மோர் வேல்யூ நம்ம ஃபிலிமுக்கு. அண்ட் ஸோ ஐ திங்க் நான் பேப்பர் மறந்துட்டேன். ஓகே, கொஞ்சம் எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுறது அவ்வளோ கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ் உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் மட்டும் எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்க எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ் தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. some are from London, some are from like சோமிதரன் என்ன பண்ணாரு, நான் நடிக்கிற என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன் செட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு 5 படம் முடிச்சிட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you Karthik sir for inspiring many actors, many directors and many technicians to be vocal about stories and giving the discipline. ஏன்னா எங்கே ஒரு பயம், நடிக்கும் போது நடித்ததுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது he was தமிழா
சென்னை தமிழ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். But we have an interesting script and I want you to be in this film and I want you to be a part of this film. அப்படி பேசினார் சார். கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதையை சொல்லணுன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். You got the right film under Stone Production and I'm proud of Stone Production for producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you. ஃபார் நான் அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமேந்திரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார் ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. And I will not take much of time. I thank each and everyone, every talent, every artist. Like I thank everyone because I learned a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. நாங்கள் அட்லீஸ்ட் we had 1 hour 2 hours of sleep எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ரூம் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு பாருங்க. நான் நினைச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறதில்ல, அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிச்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். And I'll not take much time. Thank you so much. Thank you press, media. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது. And sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே word of mouth spread பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. This is my bet and gut feeling. So thank you so much. Thank you for taking time and coming here. Thank you. நான் நவோய்கா குஹராஜா, ஈழத்தில் இயக்குனராகவும் நடிகையாகவும் எனது சினிமா பயணத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவர். சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈழத்தில் பார்த்திங்கன்னா 30 வருட யுத்த காலத்தினால அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் சினிமா அப்படின்றது வந்து இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ஈழத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2009 யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மெதுவாக ஒரு சினிமாவை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த படத்தை, பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த டைம் எனக்கு கால் வருது. சிந்தர், ஜெனோஷன் இப்படி 2-3 பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா ஒரு படம் இருக்குது இந்தியாவில், நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் என் படத்தில் ஷூட் பண்ணுறேன், அதில் ஆக்டிங் அண்ட் டிரெக்டிங் எப்படிடா பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஈழத்துக்கு அதை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. பட் எந்த கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்க போதா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படி சொல்லுவாங்க இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு ஒன்றுக்காக இழக்கிற மிகப்பெரிய விஷயம் தான் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்படியே ஒன்று போல் என் படத்துக்காக நான் இந்த படத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் பிரேக் கொண்டு வருது. அந்த டைமில் ஆல்மோஸ்ட் எங்கிட்ட இன்னும் திரும்பவும் கேட்குறாங்க, ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு விக்கி அப்படி 2-3 பேர் கேட்டாங்க. சரி ஓகே, என்ன இந்த படம் நம்மளை விடுதில்லை போல் இருக்குது. ஸோ சம்திங் என்னை எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஒரு ஆடிஷன் அனுப்புவோம், 7 டேஸில் இந்த ஷூட் முடியுது. சரி அப்படின்னு சொன்னால் ஷூட் முடித்து அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து உடனடியாக டிக்கெட் போட்டு நான் வந்து இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அப்படி வந்து தான் இந்த படத்துக்கு வந்தேன். அப்போ யோசித்தேன், இங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, எப்படி இந்த ஸ்டோரி வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகிறாங்கன்ட்டு. அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஆக்கள் பார்த்திங்கன்னா இந்த டீம்
இட்ஸ் அ பிக் டீம் எஃபர்ட். இதில் வந்து உண்மையாகவே நான் எல்லாரையுமே சொல்லுவேன், ஆக்டர்ஸ், டிரெக்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில் ஆர்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஈழத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாகவே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, அவங்களோட உழைப்பு. சோமியை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து ஸ்கிரிப்டை கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன், சோமி எங்களோட கதைகள்லேயே அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு தான் விலங்கில போல இருக்குது. நீங்கள் கரெக்டாக அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா இங்கே ஒர்க் பண்ணாக்கள் மற்றது நான் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே சொல்லணும். இலங்கை தமிழ் கதைக்கோணம் இந்த படத்தில் இங்கே இருந்த நான், வின்சன் அண்ணா, சிந்தர், இப்படி 2-3 பேரை தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருந்தது. எழுதி வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கபிலா அம்மா இன்றைக்கு வரையில. ஸோ அவங்கலேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒர்க் பண்ணினாங்க. செட்டில் வந்து எப்பயுமே நட்ட ஒரு காக்கா கேளுங்க அப்படின்னு. ஸோ நானுமே நிறைய சந்தோஷமாக இதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஏடி மாதிரி சீன்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாரோட லாங்குவேஜையும் முறுக்க பார்த்து அப்படி செய்தது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னென்னா பாலு மகேந்திரா சாரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் இப்போ அங்கே நாங்களாக படங்களை பண்ணி படித்து நாங்களாக சுயம்புகளாக நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போது சோமி வந்து இங்கே படித்து, பிரதீபன் இங்கே படித்து இந்த சினிமாவில் வந்து எங்களோட கதைகளை சொல்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம். நீலிரா வந்து ஒரு வெரி பிளெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாரை நிறையவே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எப்பயுமே வந்து எங்களோட கதைகளுக்கு பெரிய இடம் கொடுத்தவங்க. அவங்க மனசுலையும் மிகப்பெரிய இடத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். கார்த்திகேயன் சார், ஸ்டோன் பெஞ்ச், இவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே ஈழத்தமிழர்கள் சார்ந்து அந்த படைப்புகளை கொண்டு வரதுலையும் தமிழர்களை அதோடு சேர்த்து பயணப்படுத்துறதுலையும் வந்து முன்னோடிகளாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். சோமி சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்து யுத்தத்தில் தான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது தான் எங்களுக்கு ஈழத்தில் வந்து ஆட்லரி ஷெல் அடிக்கிறது, மேலால் அடிக்கிறது, கீழால் அடிக்கிறதெல்லாம் அடிக்க தொடங்கினது அப்போ தான். அப்போ இருந்து இளமை காலம் வாழ்க்கை முழுக்கலுமே இந்த யுத்தத்துக்குள்ளே தான். விளையாடினதும் துவக்க தூக்கி சுடுற மாதிரி அப்படித்தான் விளையாடி இருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கைண்டா என்னென்று விளங்கும். இப்படியெல்லாம் கஷ்டத்துக்குள்ளேயும் எத்தனை மனிதர்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாம் படித்தது பங்கருக்குள்ளே இருந்து தான் ஆனாவன் நான் படித்தேன். அப்போவே கனவுகளோடு தான் நாங்கள் இருந்தோம். இந்த கதைகள் எப்போவாவது ஒரு நாளைக்கு சொல்லுவோம் உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலை வந்து சோமி போட்டிருக்கிறார். ஸோ எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. இதில் எந்த வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஈழத்தமிழச்சியாக என்ன நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். ஏன்னா இது நிறைய பேரோட கனவு, ஒரு ஆளோட கனவு இல்லை, நிறைய பேரோட கனவு. நிச்சயமாக அது சாத்தியமாகும். ஸ்டோன் பெஞ்சுக்கு நன்றி. சுவாதி, சித்து எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட் போட்டு நாங்கள், வின்சன் அண்ணா, நாங்கள் எல்லாருமே அந்த வாழ்க்கையை செட்டில் வாழ்ந்த உண்மையாகவே அது மாதிரியே தான் இருந்தது எங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ். அவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே. எங்களோட கதைகளை கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு கோ டிரெக்டர்ஸ், மற்றது டீம், அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். பிரதீபனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், பியூட்டிஃபுல்லாக இதை பிக்சரைஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி மச். இப்படி திடீரென எதிர்பார்க்காம நடக்கிறத போல நான் வந்து ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் வந்து அந்த அந்த இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வந்து போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசுல போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்கள் ஊர்ல போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல இருந்து படமெல்லாம் வரும். அப்போ இந்த சின்ன பையனா வந்து ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது வந்து இந்த பெரிய திரையில அங்கே என்னுடைய மொழியை கேட்க முடியாதா,
என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்கே அந்த திரையில் நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு கால தமிழ் சினிமாவில் ஈழத்திலிருந்து நிறைய பேர், பிரயாசன் பாலுமகேந்திராவிலிருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய தொடங்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்கள் வீட்டில் அவிக்கிற அந்த புட்டை வந்து ஒரு பெரிய திரையில் எனக்கு அதுதான் இருந்தது. அதனால தான் அந்த புட்டு குத்துறதுல அந்த முதல் நாங்கள் எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், இந்த வீட்டில் இருக்க அந்த புட்டு வந்து ஒரு நாள் இருக்கிற ஒரு பெரிய திரையில் இன்றைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும்போது ஈழம் பற்றின, ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவி வழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கான அந்த முடிவை அவர் எடுத்த அந்த கணம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கை பற்றி வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்களில் அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்த பல வெர்ஷன்ஸ்களை படித்து என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இது ஏன் நீங்கள் வந்து சீரியஸான படமாக பண்ணுறீங்க, பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம் தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல் நாங்கள் வந்து காலங்காலமாக பார்த்த போர் படங்களில் இருந்து அந்த வாழ்க்கையை சொல்கிற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்கிறது. இந்த படத்தை இப்பொழுது இணைந்து வெளியில் இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவர் ஒரு ஈழத்தமிழர், அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கும் நன்றி. இந்த நன்றி பட்டியல் மிக நீண்டது. ஸோ நான் இதோட அந்த நன்றி பட்டியல் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். உண்மையில் இந்த கதைகள் நாங்கள் நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஹாலிவுட்ல இருந்து பல படங்களை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போர்ல எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால் சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் பொம்போடுது,
அமெரிக்கா வந்து ஈரானில் பொம்பு போடுது, 2 பேரும் மாறி மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்கே இவங்க அடிச்சாங்க, இத்தனை குண்டு துபாயில் விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இதுக்கு பின்னால இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கு ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்ன ஆகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவருடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஓர் ஃபிலிம்ஸ்ன்ற எப்பவுமே போர் படங்களை நாங்கள் பார்க்கும்போது போர் புரியுற 2 தரப்பை பற்றி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு 2 பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகள் தான் பார்த்துருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவில் ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர் என்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ள தான் இருந்தது. அந்த போருக்குள்ள தான் நாங்கள் படித்தோம், அந்த போருக்குள்ள தான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது, அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல நாங்களே எங்களுக்கான துப்பாக்கி எடுத்து இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ள தான் காதல் இருந்தது, அந்த போருக்குள்ள தான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் போர் என்று வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஆக்கலாம் ஏதோ போரில் இருக்கிறவங்களாம் அந்த அப்படியே ஸ்டிஃபா ஏதோ அப்படி இருக்கிறது இல்லை. அவ்வளவு அப்படி இருந்தால் போரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவாங்க, குண்டுலாம் போட்டு சாவடிக்க தேவையில்லை. அப்போ அந்த போரை நாங்கள் போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியாக மாறி அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்கு. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துடணும்ன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்தில் வந்து இன்றைக்கு அப்படியான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்தில் பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வழிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வழிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்றதில்லை, அதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்றது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் தந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவேதப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்த வாழ்க்கையை சொல்கிறதா தான் இந்த படம் இருக்கும். ஒரு பதட்டமான மனதில் ஒரு போருக்குல இருந்து எனக்கு அந்த என்னோட சின்ன வயசோட இடத்துக்கு நான் போயிட்டேன். இந்த இந்த படத்தில் அந்த முறுக்க எடுக்க எத்தனைக்கிற அந்த பையன் தான் நான். எனக்கு கழிந்த அப்படியான பல இரவுகளில் ஒரு இரவைத்தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். போருக்குள்ள நமக்கு பதபதைப்பாக கழியக்கூடிய அந்த பதபதைப்பான இரவுகளில் ஒரு இரவு தான். இப்படி பல இரவுகள் எங்களுக்கு கழிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த படம். அந்த இரவோட அந்த பதைபதப்பும் அந்த மக்களும் அந்த உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் ஈழம் பற்றி நிறைய கதையில கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஈழத்தோட வீடு, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட முட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுடைய வீடுகளும் அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையோட வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வீடு எப்படி இருக்கும் என்றதை நான் இந்த தமிழ் ரசிகனுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையாக காட்டலை. இந்த படம் அந்த வேலையை செய்யும். இனிமே ஈழத்திலையும் ஒரு வீடு எப்படி இருக்கு
அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குசினி, அந்த கிச்சன் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும். எங்களால் இப்போ நான் வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது நான் வந்து எவ்வளவுதான் ஈழத்தை பற்றி கதை சொன்னாலும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷுவலாக பார்த்ததே இல்லை. ஒரு கதைகளாக கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம விஷுவலாக பார்த்ததே இல்லை. இந்த படம் வந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எந்த வகையிலும் இங்கு வரக்கூடிய, இங்கு வெற்றியடைந்திருக்கக்கூடிய வெற்றி படங்களினுடைய அந்த தன்மைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த படம் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பேசும். நானுமே அந்த 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 மனநிலையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போதே படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து படங்கள் வராத காலகட்டத்தில் குண்டுகள் விழுந்துகிட்டே இருக்கும். குண்டுகள் விழுந்துட்டு இருக்கும்போது விஹெச்எஸ் கேமராவில் படம் எடுத்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்கள 2-3 பேர் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் ஷூட்டிங் அவன் எல்லாம் போகும். ஏன்னா அவன் ஷூட்டிங் முடிஞ்சு போகிற வழியில் ஏதோ குண்டு பேசிருப்பான். ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் 90களில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில். அப்படி நாங்களே எடுத்து நாங்களே அங்கே 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 திரை கட்டி அங்கே நாங்கள் அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். அங்கே இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றது அந்த இடத்துல இருந்து தொடங்குதுன்னு நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அது இருக்குது. எல்லாருமே நாங்கள் சுவாரஸ்யமான ஒரு கதையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படி படித்து கொண்டு இருக்கல யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் இடப்பெயர்வு. ஒரு 4 லட்சம் மக்கள் நம்பியிருந்தாங்க. போய் எல்லாரும் வேறு ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டிகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே இருக்க ஒன்றா ஸ்கூலும் கட்டணும். அதனால் ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்கே வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டில் இருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை போட்டுருக்கோன்ற அழுகை அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழிகிற அழுகை அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போகிற வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போகிற நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லேயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போய் இப்படிலாம் இருக்கும். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளோதான். அதில் பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தள்ளி இந்த வீடுகள் வந்து இப்போ பக்கத்து குடிசையிலாக மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையாக இங்கே நீங்கள் பார்க்குற அந்த காதலோட பிரச்சனைலாம் அதில் இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். ஸ்கூல் எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்போ அந்த பதுங்குழிகள் நோக்கி அங்கே ஓடும்போது யாராவது பொம்பளை பிள்ளையோட பார்த்துருப்பான்ல, ப்ரப்போஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடாக இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேலே போட்டான்னா எவ்வளோ நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளோ நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவளுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அந்த பங்கருக்குள்ள இருட்டா இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இவன் பக்கத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்தில் இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவன் எங்கேயா போயிருப்பா. ஆனா அந்த 2 மணி நேரம் மேல குண்டு போட்டிருப்பான், அவள் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. என்னுடைய முதல் காலமே அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய முதல் காலங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகும்போதே பார்த்தா அப்படின்னு சொல்றேன், எப்படா போய் அவட்ட கதைக்கிறது, பயமா இருக்கு. இப்போ அவட ஏன்னா பொம்பளை பிள்ளை காய்ச்சல் இல்லை, பாய்ஸ் பிள்ளை படிக்கணும். அப்போ எப்படா ப்ரப்போஸ் பண்ணுறது. அப்போ என்னோட நம்பர் சொன்னான், இந்த லெட்டரை போய் கொடு, கதைக்க கஷ்டம் இல்லை, லெட்டர் போய் கொடு அப்படின்னா. லெட்டர் போய் கொடுக்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அப்போ எங்கள் போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் ஒழிக்கப்பட்டு, போராட்டத்தில் வந்து போராடும்போது இப்படி சொன்னால் எல்லாருக்குமே தெரியுங்களா, போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல. அவன் சொன்னான், அவர்கிட்ட போய் அந்த ஸ்லோகனை சொல்லு. அந்த ஸ்லோகன் சொன்னால் நம்ம இயல்பே இப்படி ஆயிரும். அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு போட்டு ஐ லவ் யூ சொல்லிடு. அதாவது ஒரு போராட்டம் எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல போராட்டத்தினுடைய அந்த ஸ்லோகனை வந்து
இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். போரோட வாழ்க்கைன்றது இந்த மாதிரியான காதல்களையும் இந்த மாதிரியான கதைகளையும், ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு போர் நிகழ்ந்துட்டே இருக்கும், ஒரு பதவிப்பு இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படம். அந்த போரோட வாழ்க்கை நம்ம வந்து இது வரைக்கும் போரோட வாழ்க்கைன்றத நம்ம கற்பனையில வேற மாதிரி நினைச்சிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் கண்ணால சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பட்டப்பட்டு செத்துட்டு இருப்பாங்கன்றது மட்டுமே இல்லை. இந்த வாழ்க்கை, இந்த இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு மதுரையில இருந்து முதல் தடவை சென்னைக்கு வரவனுக்கு சென்னையெல்லாம் எப்படா மனுஷன் வாழ்வான்னு நினைப்பான். ஆனா 6 மாசம் வாழணும் சென்னை வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிடும். சென்னையில் இருக்க எல்லாத்தையும் அதே மாதிரி தான். போர் தொடங்கும் போது அந்த வாழ்க்கை பரபரப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் பதட்டத்தையும் அங்கு நடக்கிற ஒரு திருமணத்தையும், இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு வகைப்பட்ட திருமணங்கள் நாம் பார்த்திருப்போம். எவ்வளவோ திருமணங்கள் வந்திருக்கும் என்பதில் அப்படி பார்க்காத ஒரு திருமணம் தான் இந்த படத்துல நிகழ்து. அந்த திருமணத்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி நிகழ்ற விஷயம் தான். அந்த திருமணம் நடக்குமா இல்லையா? நம்ம வீட்டுலாம் பல பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முதல் நாள் இரவு 2 பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது சீட்டாடும் போது பிரச்சனை வரும், இல்லை சீதனம் கொடுக்கறது பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சம்ப காலம் பிரச்சனை வரும். இப்படி தமிழ் சினிமாவில் திருமணத்தின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்காத ஒரு பிரச்சனையும் அந்த திருமணம் தான் இந்த படம். நிறைய நேரம் நான் பேசிட்டேன். ஸோ அது நான் அந்த ஊரோட உடம்புக்கு போனதுனால நிறைய நேரம் பேசிட்டேன். திரும்பவும் என்னோட ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் போது, இறுதி போர் நடந்தபோது பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து இங்கே நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிற்கணும் என்று வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி தயாரிப்பாளராகி எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்கள் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாலுமந்தாசர்கிட்ட அசண்டாக சேரும்போது ரோயலா பேசி முடிச்சதுக்கு பிறகு என் சார் ஒரு விஷயம் தான் சொன்னார். உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கிற கதை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி போட்டு பார்க்குறதுக்கு 65 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினச்ச கதை இருக்குது. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது பிறகு அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்றைக்கி பாலுமந்திரா சார் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் ஊரில் போகும்போது இதாண்டா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கிறேன் என்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளனாகவும், நான் ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன். அண்ணெல்லாம் வந்து நான் இலங்கையில் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நான் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றியெல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. நான் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நவீன் சந்திராட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது, அவர் தெலுங்குல ஒரு பெரிய பீக்கில் இருந்தார். ஒரு பெரிய சீரீஸ் வந்து அங்கே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் வந்து அதை நடிக்க அந்த 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 உணர்வை புரிஞ்சு நடிக்க வந்தார். அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த என்னுடைய கேமராமேன், அவர் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். பாலுமந்திராவுக்கு பிறகு பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர்.
அவர் அவர் இந்த படத்தில் கேமராமேன் கிடைச்சிருக்கிறாரு. என்னோட எடிட்டர், இந்த கதையில் பல பெண் பாத்திரங்கள் வருது. இந்த ஒரு குடும்பம் உண்டா பெண்கள் தான் அதோடைய ஆணிவேலாக இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எடிட்டராக வாய்க்கப்பெற்றதுன்றது அது ஒரு டிவைனான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ராதாவுக்கு நன்றி. ராதா கே 80களோட அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு. இசையில் நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்களோ தெரியல. உண்மையில் ஒரு பெரிய உயிர்ப்பு அந்த இசையில் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படியாவது யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு இசை இருக்குமா, யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமா, அல்லது ஈழத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமான்னா அந்த இசை வந்து கேட்டு வந்திருக்கு. நன்றி. ஸோ நான் இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களாக சொல்ல சொல்ல ஸோ எல்லா நடிகர்களுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ உயிர்ப்பான வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வாகீசன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். இதுக்கு இசையமைச்ச அந்த பாட்டுக்கு இசையமைச்ச பத்மையன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். அதில் பாடியிருக்கிற எல்லோருமே ஈழத்தை சேர்ந்தவர்கள். நிறைய ஈழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் தேசத்தை சேர்ந்தவர்களும் இணைஞ்சு ஒரு கதையை உயிர்ப்பாக கொடுத்துருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தொடக்கம் அல்ல ஒரு புதிய திறப்பு நிகழும். எங்களுக்கான கதைகளுக்கான இது நீண்ட போராட்டம். இந்த சிவரை உடைக்கிறதுன்றது ஒரு ஈழத்து கதை இந்த தமிழ் சினிமாக்கள் வராதா, அதுக்கு ஒரு சிவர் இருக்கே, அந்த சிவர் எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஈழத்து கதையை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கும். அதுக்கான அந்த சிவரை நாங்கள் தள்ள முயற்சித்திருக்கிறோம். அது உடைத்தால் எங்களுடைய கதைகள் இன்னும் இங்கு பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.